ஏறாது நில்ல. மீட்டருக்கு மேல 25 ரூபாப்பா. எங்க போகணும்? விஜய் ஹாஸ்பிடல் போகணும். வீட்டுக்கு போய் அப்பா அம்மாவை கூட்டிட்டு போகணும். அங்கெல்லாம் வராது. வண்டி டவுன் பக்கம் போகுது. தள்ளு தள்ளுப்பா. போங்கடா. மழை நேரத்துல தொந்தரவு பண்ணாதீங்கடா. மாட்டி விடுறேன். இதையே முன்னாடியே என்கிட்ட சொல்லல. ஐசிஎல் கமிஷன் வீட்டுக்கு வண்டி போது வழி விடுங்க. பாத்து பாத்து இதுவாய். குட் மார்னிங் சார். குட் ஈவினிங் சார். ஐயனா பொண்ணா? ஐயா இல்ல பொண்ணு. குடிச்சாங்க. அஞ்சலி இல்ல அசோக் இல்ல அஞ்சலி இல்ல அசோக் இல்ல அஞ்சலி. அப்பா நீங்க சொல்லுங்கப்பா. பார்த்தா ரெண்டும் ஒன்னா பிறக்கும் போல இருக்கு. ஐயோ அவ்வளவுதான். நான் என்ன ஆவேன்? இதுங்க ரெண்டும் வச்சுக்கிட்டு சித்து அண்ணா அம்மாக்கு ஒன்றும் ஆடாதுல்ல? ஒன்றும் ஆகாது. பயமா இருக்கு. எனக்கு அம்மாவை பார்க்கணும். ஹாஸ்பிட்டல் அழக்கூடாது. இல்ல உனக்கு ஆபரேஷன் பண்ணிடுவாங்க. டாக்டர் எல்லாம் மாதிரி சொல்றேன். என்னாச்சு? குழந்தைதா வாங்க. என்ன ஆச்சு? என்ன ஆச்சு? கொஞ்சம் பேசாம இரு. அம்மா செத்துட்டாங்களா? இல்ல. ஏன் வெளியிலே வர மாட்டேங்கிறாங்க? அம்மா செத்துட்டாங்கல்ல. கொஞ்சம் பேசாம இருக்கியா? மாட்டேன். அப்பா 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 அம்மா செத்துட்டாங்களப்பா. அம்மா செத்துட்டாங்களப்பா. சொல்லுங்கப்பா. இல்லம்மா. நான் அம்மாவை பார்க்கணும் பார்க்கணும். பையனா பொண்ணான்னு கேக்குறாங்க. பொண்ணு. அஞ்சலி நான் அப்பவே சொன்னேன்லம்மா. பார்க்கணும். இல்ல அஞ்சலி இல்ல. பிறக்கும்போது செத்துதான் பார்த்துச்சு.
பண்ணி கொடுங்க. அது போதும். என்னடா எல்லாரும் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? ஏன் உட்கார கூடாதா? என்னது? இல்ல அங்கிள் இல்ல இங்க சும்மா தான் இங்க உட்கார்ந்து இருக்கோம். வழி விடுங்கடா. அங்கிள் உள்ளே போறீங்க? ஆமா. வேண்டாம். ஏன்? போகாதீங்கன்னா போகாதீங்க அங்கிள். வழி விடுங்கடா. அங்கிள் நாங்க சொல்றத சொல்லிட்டோம், மீறி போறீங்க, பின்னாடி நீங்க தான் கஷ்டப்பட போறீங்க. நகருங்கடா. உமாபதி! உமாபதி! யோ உமாபதி! யோ நாராயணசாமி, என்ன கலாட்டா இது? யோ உமாபதி, நான் கோபக்காரன். இன்னொரு வாட்டி உன் பையன் என் பொண்ணு பக்கம் திரும்பினா தலையை சீவிடுவேன். ஏய், ஏய். உன் பொண்ணு தாயா என் பையன் கைய பிடிச்சி இழுத்துக்கிட்டு மொட்டை மாடிக்கு ஓடுறா. முதல்ல அவ கைய சீவு. இனிமே அவனை திரும்பி பார்க்க மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. சத்தியம் பண்ணி கொடு. ஏய், எங்க வர? விலகுடா. ஒரு பொண்ணே சத்தியம் பண்ணி கொடுத்துட்டா இங்க பாரு. அவ முகத்துல முழிக்க மாட்டேன், நீ எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. ஏய், பண்றா பாடாதீங்க. இதான் ஃபிளாட்டா? சத்தம் போடாத. இதாலதான் அவன் எல்லாரையும் கொண்டு இருக்கான் போல இருக்கு. ஹே தம்மு. ஹே, இது அவன் குழந்தை போல இருக்கு. ஹே, இங்க ஏதோ இருக்கு பாரு. காப்பு விடுப்பில் விடுதலையாகும் சிறைவாசியிலிருந்து வந்திருக்கான். செங்கல்பட்டு மாவட்டத்தை சேர்ந்த டென்னிஸ் ஜோசப். டென்னிஸ் ஜோசப்? அவன் பேர் டென்னிஸ் ஜோசப். சென்னை மத்திய சிறைச்சாலை சிறைவாசி எண் 563 என்ற சிறைவாசியுமாகிய நான் இதில்
When I say something, you listen to that. When I show something, you look at that. Now, stop the game. Go. It's the shape. கொஞ்சம் நிறுத்துங்க நிறுத்துங்க ப்ளீஸ். அர்ஜுன், அனு, நம்ம எங்கம்மா போறோம்? ஊருக்கு போறோமா? தாத்தா வீட்டுக்கு போறோமா? அப்பா ஏமா அப்பா துணி மாத்திரம் எடுத்தே வைக்கல? அப்பா வரலையா? சொல்லுமா, அப்பா வரலையா? சொல்லுமா. இப்ப வாய் மூடல, என்கிட்ட இருந்து அடி வாங்க போற. சித்ரா 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 நில்லு. சித்து நில்லு. சித்ரா சித்ரா ப்ளீஸ் நில்லு, நான் சொல்றது கேளு. சித்ரா 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 ப்ளீஸ் நில்லு, நான் சொல்றது வழி விடுங்க. நீ வெளியே வந்து கத்தாதுன்னு முதல் நாளே சொன்னோம்ல. வாயை மூட்டு அவங்கவுங்க வேலையை பாக்குறீங்களா? போகலையா? சித்ரா எங்க போற? வழி விடுங்க. ப்ளீஸ் சித்ரா சித்ரா நான் சொல்றது கேளு. சித்ரா நான் சொல்றது கேளு ப்ளீஸ். நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். ஜஸ்ட் வெயிட் 1 minute. நோ ஷேக்கர். ஒரு நிமிஷம் நில்லு, நான் சொல்றது கேளு. வழி விடுங்க. நீ நான் தப்பா புரிஞ்சுட்டு இருக்க. என்ன சத்தியமா சொல்றேன். போய் சொல்லாதீங்க. நான் என் கண்ணால பார்த்தேன். உங்களுக்கு இனிமே நான் தேவையில்லை. வேற யாரோ இருக்காங்க. நான் என் குழந்தைகளோட போறேன். வா. சித்ரா
யோ சேகர், சித்ரா நான் சொல்றது கேளு. சித்ரா ப்ளீஸ், சித்ரா சித்ரா ப்ளீஸ், சித்ரா வீட்டுக்கு வா, நான் சொல்றேன். வீட்டுக்கு வா. முடியாது. என்னால அந்த வீட்டுக்குள்ள வர முடியாது. நீ நினைக்கிற மாதிரி இல்ல சித்து. என்ன? உங்க வாழ்க்கையில வேற பொம்பளை இல்லைன்னு சொல்லுங்க. சொல்லுங்க சேகர். வீட்டுக்கு வா, நான் சொல்றேன். இல்ல, இங்க இப்ப சொல்லுங்க. வேற பொம்பளை இல்லைன்னு சொல்லுங்க. சொல்லுங்க சேகர். இருக்கா? ஆனா நீ நினைக்கிற மாதிரி பொம்பளை இல்ல, குழந்தை. உன் குழந்தை அஞ்சலி. எந்த அஞ்சலி? நம்ம அஞ்சலி இல்ல, சாகல, உயிரோட தான் இருக்கா. அஞ்சலியா? எங்க? நான் நம்ப மாட்டேன். எங்க சேகர்? நான் நம்ப மாட்டேன். எங்க சேகர்? அவளுக்கு உடம்பு சரியில்லைமா. இல்ல, நான் நம்ப மாட்டேன். எங்க அவ? நான் அஞ்சலி பார்க்கணும். நான் அஞ்சலி பார்க்கணும். எங்க? எங்க அஞ்சலி? உன்னால தாங்க முடியாது. எனக்கு அஞ்சலியை பார்க்கணும். எனக்கு இப்ப அஞ்சலியை பார்க்கணும். பார்க்கணும் சேகர். அஞ்சலி, அம்மா. அம்மா, அஞ்சலியோட அம்மா. அஞ்சலிக்கு பிறந்ததுல இருந்தே மூளை வளர்ச்சி குறைச்சல். அஞ்சலி பிறந்த போதே செத்துட்டான்னு ஏன் போய் சொன்னீங்க? சித்ரா உட்கார். நான் உட்கார வரல. அஞ்சலி பத்தி என்கிட்ட ஏன் போய் சொன்னீங்க? சொல்லுங்க ப்ளீஸ். அஞ்சலி ஏன் இப்படி இருக்கா? அவளுக்கு என்ன டாக்டர்? அஞ்சலி பிறந்தப்பவே மூளை வளர்ச்சியில பாதிப்பு இருந்தது. எப்படி? பிறந்த அரை மணி நேரத்துக்கு குழந்தை அழவே இல்லை. 48 hours ரெஸ்பிரேட்டர் தான் இருந்தது. 4 நாளைக்கு மேல அந்த குழந்தை உயிரோடு இருக்குன்னு நாங்க யாரும் நினைக்கவே இல்லை. காம்ப்ளிகேட்டட் சிசேரியன் ஆபரேஷனுக்கு அப்புறம் நீ ரொம்ப வீக்கா இருந்த. அந்த நிலைமையில வந்து உனக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு, பெண் குழந்தை. ஆனா அந்த குழந்தைக்கு மூளை வளர்ச்சி சரியில்லைன்னு சொல்லி 4 நாள் கழிச்சு உங்ககிட்ட வந்து அந்த குழந்தைய இறந்துருச்சுன்னு சொல்லணுமா, இல்ல அந்த 4 நாள் வேதனையை உங்ககிட்ட இருந்து மறைச்சிடலாமான்னு சேகர் கிட்ட கேட்டேன். சித்ராவுக்கு இந்த நிஜத்தை தாங்கிக்கிற சக்தி இருக்கான்னு கேட்டாரு. நிச்சயமா சொல்ல முடியாதுன்னு சொன்னேன். அப்ப சொல்ல வேண்டானாரு. அஞ்சலி 4 நாள் தாண்டி எப்படி உயிரோடு இருந்தான்னு எங்களுக்கு இன்னும் புரியல. இட்ஸ் a மெடிக்கல் மிராக்கிள். அதுக்கப்புறமும் இன்னைக்கா நாளைக்கான்னு இருந்தது. இப்போதான் 6 மாசமா தான் ஹாஸ்பிட்டல் சப்போர்ட் இல்லாம அவளால டாக்டர் ஷீலா கேர்ல இருக்க முடியுது. அஞ்சலி உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம் கடவுளோட அருள்னு சொல்லலாம், இல்ல நம்மளோட அதிர்ஷ்டம்னு சொல்லலாம்.
ஆனா என்ன கேட்டா அஞ்சலியோட அப்பா தான் காரணம்னு சொல்லுவேன். இந்த 2 வருஷமா தினமும் 4 மணி நேரமாவது அவளோட வந்து இருப்பாரு. அவளோட மெடிக்கல் சப்போர்ட்டுக்காக எவ்வளவோ பணம் செலவழிச்சிருக்காரு. இது எல்லாத்தையும் விட அவருடைய நம்பிக்கை, அஞ்சலிக்கு எதுவும் ஆகாதுங்கிற நம்பிக்கை. அஞ்சலி உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம் நாங்க இல்ல, சேகர். சித்து எங்கம்மா போய் எனக்கு அஞ்சலி வேணும். அஞ்சலி நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடலாம். ₹25. அதானா குழந்தை? எங்க எங்க? ஏன் என்ன அதுக்கு? நிஜமாவே பைத்தியமா? கத்தி பேசாதீங்க. முதல்ல எங்க இருந்துச்சு? அதாவது பாத்தியா? மென்டலி ரிட்டார்டா. ஆமா. பிளாட்லயே வச்சுக்க போறாங்க. பிளாஸ்டிக்கா ரிட்டார்டா. ரிட்டார்டட். பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்குல்ல? அவங்க எல்லாம் மனுஷங்களே இல்லம்மா. நீங்க ஒண்ணும் மனசுல வச்சுக்காதீங்கம்மா. அர்ஜுன்! அர்ஜுன்! அனு, அது உன் தங்கச்சிமா? இது என் தங்கச்சி இல்ல. அஞ்சலி பாப்பாமா? இது என் தங்கச்சி இல்ல. உன் தங்க. இது என் தங்கச்சி இல்ல. அனு. இது அஞ்சலி பாப்பா இல்ல. அனு. எனக்கு வேண்டாம். இது எனக்கு வேண்டாம். அனு. அனு கதவு தர. அனு கதவு தர. பார்த்தாலே எனக்கு பிடிக்கல. இது வேண்டாம். இந்த வீட்டுக்கு இது வேண்டாம். தூக்கி எறிஞ்சிடுங்க. இது வேண்டாம் 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 வேண்டாம். உன் தங்கச்சி பைத்தியமாமே? அரை பைத்தியமா முழு பைத்தியமா? அஞ்சலி கண்ணா, ஆபீஸ் போயிட்டு வரட்டுமா? சொல்லு. வந்துருவேன்.
மத்தியானம் சாப்பாடு கொடுக்க கண்டிப்பா வந்துடுவேன். ஆஃபீஸ் போயிட்டு வரட்டுமா? சொல்லு. அஞ்சலி என்கிட்ட வருவாளா? நிச்சயமா வருவா. அஞ்சலி, அம்மா, அம்மா, அஞ்சலியோட அம்மா, அம்மா சொல்லு. என்ன பார்த்து பயப்படாதே, என்னால தாங்கிக்க முடியல. என்கிட்ட ஒரு தடவை வா ப்ளீஸ், ஒரே ஒரு தடவை. அஞ்சலி, உனக்கு எப்படி? இந்த பாரு, இந்த பாரு. அம்மா, அம்மா, அம்மா. அஞ்சலி, நான் எப்ப என்ன பாவம் பண்ணணும், நீ இப்படி கஷ்டப்படுற? சாரி, சாரிடா, ப்ளீஸ். நான் சுவாமிகிட்ட என்னென்ன வேண்டிக்கிட்ட? சொல்லு, நான் என்ன வேண்டிக்கிட்ட? அஞ்சலி பாப்பா செத்து போயிடட்டோன்னு வேண்டிக்கிட்டேன். நான் கூட அதுதான் வேண்டிக்கிட்டேன். அடாடா, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையா போச்சு. Thank you.
பார்த்தா கொஞ்சம் பொறாமையா இருக்கு. ஏன் இப்பெல்லாம் அஞ்சலி இங்க இல்லையே? உங்க கூட தானே இருக்கா? எங்க இருக்கா? அப்பா கிட்ட தான் இருக்கா. குளிக்கிறது, சாப்பிடுறது, தூங்குறது எல்லாமே அப்பா தான். கஷ்டமா இருக்கா? அப்படி ரொம்ப கஷ்டமா இருக்கு. அனு கிட்ட போறா, அர்ஜுன் கிட்ட போறா, என்கிட்ட மட்டும் வரவே மாட்டேங்கிறா. சரியாயிடும். அஞ்சலிக்கு அப்பா ரொம்ப பழக்கம், அதனால அப்பா கிட்ட போறா. இங்க நிறைய குழந்தை கூட இருந்துட்டா, அதனால குழந்தை கிட்ட போறா. கொஞ்ச நாள் ஆகட்டும், உங்ககிட்டயும் வருவா. நிஜமா? ஆசீர்வாத்ல எவ்வளவு குழந்தைங்க சேகர். அஞ்சலி மாதிரி சின்ன சின்ன குழந்தைங்க. எல்லாருக்கும் ஏதோ ஒரு குறை, பார்த்தாலே அழுகியா வருது. இவங்கெல்லாம் என்ன தப்பு பண்ணாங்க சேகர்? ஏன் இப்படி இருக்கணும்? சேகர், இவங்கெல்லாம் எப்பவுமே இப்படிதான் இருப்பாங்களா? இவங்களுக்கு யாருமே எதுவுமே பண்ண முடியாதா? சித்து, முடிஞ்சதை பண்றாங்க. இன்னும் ஏதாவது பண்ணும் சேகர். எப்படிமா? இல்ல சேகர், இந்த குழந்தைங்க கஷ்டப்படக்கூடாது. இது அவங்க தப்பு இல்லையே. அவங்க ஏன் கஷ்டப்படணும்? அஞ்சலி ஏன் கஷ்டப்படணும்? சொல்லுங்க சேகர். என்ன வீட்டுக்கு போகாம எங்க வந்துட்டீங்க? 5 நிமிஷம் தான். டெல்லியில இருந்து ஒரு மேஜர் கன்சைன்மெண்ட் வந்திருக்கு. பார்த்து செக் பண்ணிட்டு வந்துடுற. சீக்கிரம் வாங்க. ரொம்ப நேரம் இவையும் கூட இருக்க மாட்டா. இப்போ வந்துடுறேங்கண்ணா. மேஸ்திரி சார், டெல்லியில இருந்து கன்சைன்மெண்ட் எல்லாம் வந்துருச்சா? வந்துடுச்சு சார். அந்த ஸ்டாக் புக் இதை எடுங்க. கொண்டாரு. நாளைக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வேலை ஆரம்பிக்கலாம் சார். மெட்டீரியல் ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாம் யார் மேஸ்திரி மேலாம்? தெரியல சார். யோ, யார் அது? ஏய், எங்க போறீங்க? வேண்டாம்னு சொன்னேன்ல, என் மிஷின்ல தலையிடாத சொன்னேன்ல, ஏன்டா தர்மாவை திரும்ப திரும்ப கோயில மாத்தீங்க? போ, போய் சாவு. தட்ஸ் ஓகே சார், ப்ளீஸ் சிட் டவுன். ஆமாம், சொல்லுங்க, என்னாச்சு? ஆமா, நோ, தட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். ஓ சார், அந்த மேட்டரில் நான் எதுவும் டிசைட் பண்ண முடியாது. இன்னைக்கு கமிஷன் சாரோட நான் பேசுறேன். நீங்க நாளைக்கு மார்னிங் ஒரு 10 மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணுங்க. சார், செல்வராஜ் கேஸ் சூசைட் இல்ல. 1 minute. 4 பேர். செல்வராஜோட பே ஆஃப் கிராட்டிவிட்டி ஃபைல் வித்தின் 5 minutes என் டேபிள்ல இருக்கணும். எஸ் சார். அந்த ஃபைல்ஸ் கொஞ்சம் கொடுங்க. சார், 1 minute சார். இந்த இன்ஸ்பெக்டர் செல்வராஜ் டெத் விஷயம். எஸ், 1 minute. அப்போ இது செல்வராஜ் யூனிஃபார்ம்ல இருந்தாரா? இல்ல சார். உங்களை கேட்கல சார். நோ, இல்ல சார், நோ. சார், நான் அங்க இருந்தேன். Where are the files?
இதை கொண்டு வரேன் சார். குயிக் சார், நான் சொல்றது கொஞ்சம் கேக்குறீங்களா? இதை பாருங்க சார், எங்க டிபார்ட்மெண்ட்ல ஒரு சப் இன்ஸ்பெக்டர் தவறி சேர்த்துட்டார். நிறைய வேலை இருக்கு, ப்ளீஸ். செல்வராஜ் தவறி சாகல. அவரை என் பில்டிங்லயே என் கண்ணு முன்னாடியே தள்ளி சாவடிச்சாங்க. யார் கொண்டாங்க தெரியல. ஆனா கொண்டவன் பேரு தர்மா. தர்மா ஃபைல்ல தான் சார் செல்வராஜ் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் தர முடியுமா? முடியும். கோர்ட்டுக்கு வந்து சொல்ல முடியுமா? எஸ். Bye bye. 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 See you tomorrow. இன்னைக்கு ஸ்கூலுக்கு போன பாரு, அப்போ ரைட்ல விளையாடி டமால்ட்டு கீழே விழுந்த. என்ன? அண்ணா, எங்க ஓடுறீங்க? அனு 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 என்னடி சின்ன குழந்தை போட்டு இப்படி அடிக்கிற? அவ கண்ணலமா பேய் பிட்டாச்சு. அவ வேண்டாமா தூக்கி வாயை மூடு. எப்படி அழற பாரு. அஞ்சலி, ஏமா உங்க பையன் பண்ணதை பாத்தீங்களா? என் கையாலே அடிச்சிருக்கான். ஏமா நீங்க குழந்தைங்களை வளர்க்குறீங்களா இல்ல வேற ஏதாவது வளர்க்குறீங்களா? இங்க பாருங்க, ரத்தம் இன்னும் கூட நிக்கல. அன்னையில பட்டுனா என்னமா இருக்கும்? அனு, அர்ஜுனை கூட்டிட்டு வா. பசங்களை எல்லாம் ஒழுங்கா வளர்க்க தெரியல, நீ எல்லாம் என்ன அம்மா? அவங்க என்ன பண்ணாங்க? இப்ப வாய் மூடிட்டு போறியா இல்லையா? அர்ஜுனை கூட்டிட்டு வா. ஒண்ணு சொல்லுங்கம்மா, உங்க வீட்டுல ஒரு பைத்தியமா இல்லாட்டி எல்லாமே பைத்தியமா? வாடா, இன்னொரு வாட்டி அவங்க கூட விளையாட போன என்ன பண்ற பாரு. பசங்களோட சேராத சொல்லிட்டேன். அர்ஜுன், அடிச்சியா? ஆமா. என்ன இது இவ்ளோ அடி? என்னாச்சு? அவங்க அடிச்சாங்கம்மா. அவங்க என்ன பண்ணாங்க நீங்க கேட்கவே இல்லையே. டென் கட்டி விட்டாங்க. அஞ்சலி பாப்பா பின்னாடி நிறைய டென் கட்டி விட்டாங்க. அதனால தான் அண்ணா அடிக்கப்படாங்க. அவங்க எத்தனை பேர் அண்ணா அடிக்க வந்தாங்க தெரியுமாமா? அண்ணா பாவம், அண்ணா பாவம். என்னால முடியல சேகர். எப்படி பாத்துக்கிறதே தெரியல. அனுக்கு அர்ஜுனுக்கு அஞ்சலி கண்டாலே பிடிக்கல. அஞ்சலி என்ன தொட கூட விட மாட்டேங்கிறான். நான் என்ன பண்ணுவேன்? சரியாயிடும். இல்ல சேகர், கொஞ்ச நாள்ல எல்லாம் சரி. நிஜமா? நிஜமா.
இதன் தங்கச்சி அஞ்சலி. யார் நாட்டாவது சின் காட்டு விட்டது? வேற எங்க இப்ப கதை விடுங்க பார்க்கலாம். என்ன தப்பு பண்ணாத? ஏன் இவ்வளவு போய் இப்படி பண்றீங்க? உங்களுக்கு இப்படியா தங்கச்சி இருந்தா நான் யாருக்கு தெரியுமா? அண்ணா சொல்லு. அண்ணா அப்பா அண்ணா சரி அப்படியே வச்சுக்கோ. அண்ணா
இன்ஜினியர் ஒரு தடவை சொன்னா புரியாது உனக்கு விட்டுறேன்னு சொன்னல விளங்க பாரு நல்லா பாரு 12 வயசுல ஒரு ஆளை கொன்ன கை கத்திய உருவி நடு ரோட்ல திரும்ப திரும்ப குத்துன கை பாரு 28 கேஸ் என் மேல ஒண்ணுல கூட என்ன மாட்ட முடியல புரியுதா என் கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்கிக்க வாபஸ் வாங்கலன்னா அறிவு இருக்கா அவனுக்கு படிச்சிருக்கா இல்ல கொஞ்சமாவது மூளை வேணாம் பொண்ணை கொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் நிறைய முடிஞ்சு போச்சு போதுமேன்னு பாக்குறேன் ஏன்டா உனக்கு விளங்க மாட்டேங்குது ஏன்டா என்ன திரும்ப கொலைகாரனை மாத்துறீங்க உனக்கு ஒரு குடும்பம் இருக்குல்ல ஒரு பொண்டாட்டி இருக்குல்ல 3 குழந்தைங்க இருக்குல்ல அவங்கள நல்லா இருக்க வேணாமா போய் கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்கிக்க போலீஸ் கமிஷனர் ஆபீஸ்ல நான் எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சிருக்கேன் போ அஞ்சலி எங்க? பார்க்கலையே. அது யாருன்னே எனக்கு தெரியாது. அஞ்சலி அஞ்சலி பாத்தீங்களா? என் சின்ன குழந்தை இங்கதாம்மா எங்கயோ. அஞ்சலி அஞ்சலி வாட்ச்மேன் என் குழந்தை பாத்தீங்களா? இல்லம்மா. அஞ்சலி கீழே தனியா இருந்துச்சு. உன்ன மாதிரி ஒரு ஆள் என் குழந்தைய தொடர்றது எனக்கு பிடிக்கல. இனிமே விக்கிட்ட வராத. அஞ்சலி விடு, அஞ்சலி விடு. நான் வேணா கீழே கொண்டு வந்து விடுறேன். குழந்தை அடிக்காத. கையெடு. சாரி, குழந்தை அடிக்காத. என்ன உமாபதி சார் இப்படி பண்ணிட்டாங்களே நம்ம பிள்ளைங்க. நாராயணசாமி, நம்ம 2 பேரையும் அனாதை ஆகிட்டு போயிட்டாங்களே. உமாபதி, இனிமே எனக்கு நீங்க, உங்களுக்கு நான். எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும்.
அஞ்சலி என் குழந்தைய விட்டுடு. போ. என்கிட்ட வராதே போ. நான் என்னடி தப்பு பண்ணேன்? ஏன் என்கிட்ட வர மாட்டேங்கிற? என் புருஷனை மறந்துட்டேன், 2 குழந்தைகளை மறந்துட்டேன், உனக்கா மட்டும் தானே இருக்கேன். அது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்கிறது? எவன் ஒருத்தன் ஜெயில இருந்து வந்திருக்கான், அவன்கிட்ட போற, என்கிட்ட வர மாட்டேங்கிற. நான் என்ன பாவம் பண்ணேன்? ஏன் என்ன தொட கூட விட மாட்டேங்கிற? நீ தூங்கும் போது தான் ஒன்று தொட்டு பார்க்க முடியுது தெரியுமா? அஞ்சலி, நான் அம்மா, உன் அம்மா. அஞ்சலி, அம்மா பாரு, உன் அம்மா. அடி அடி, அப்படியாவது என்ன தொடு. அம்மா, நீ எப்ப நீ புரிஞ்சுக்க போற? எப்ப புரிஞ்சுக்க போற? அஞ்சலி, அஞ்சலி அழாத, அழாதம்மா. அஞ்சலி, அஞ்சலி, நான் தெரியுமா? அஞ்சலி அழாத, என்னால தாங்கிக்க முடியல. அஞ்சலி, 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 அம்மா ஒண்ணும் சொல்ல மாட்டேன். அஞ்சலி, மேலே இன்னைக்கு சொசைட்டி மீட்டிங். ஏன் என்ன? அஞ்சலியோட அப்பாவையும் அம்மாவையும் கூப்பிட்டுருக்காங்க. நாங்க இன்னைக்கு கண்டிப்பா வரணும்னு சொல்லி அனுப்பிச்சிருந்தீங்களா? இத்தனை சொன்னேன். முதல்ல உட்காருங்க. என்ன விஷயம் சார்? அது அது முக்கியமான விஷயம்தான். அதான் எல்லா ஃபிளாட்ல இருந்து கூப்பிட்டுருக்கு. சார், எனக்கு வீட்டுல 3 குழந்தைங்க இருக்காங்க. தலைக்கு மேல வேலை இருக்கு. நேரம் விஷயத்துக்கு வாங்க. அதான் முக்கியமான விஷயம். 3 குழந்தைகள்னு சொன்னீங்கல்ல, அதுல 3ஆவது குழந்தை அஞ்சலி இல்ல, அது பேரு? அதுக்கு இங்க எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா என்ன, இந்த மாதிரி குழந்தை ஒரு 50 குடும்பம் இருக்கிற இடத்துல இருந்தா மத்தவங்களுக்கெல்லாம் அதனால சொசைட்டில என்ன முடிவு பண்ணிருக்கோம்னா, ஒண்ணு நீங்க வேற இடம் பார்த்துட்டு போயிட்டா நல்லா இருக்கும். இல்ல அந்த குழந்தைய திரும்ப மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சிட்டா நல்லா இருக்கும். என்னை விட வயசுல பெரியவங்களா இருக்கீங்கன்னு பேசாம இருக்க. Shaker, don't get angry. Who are you to say that, man? No. Look here, Mr. Shaker. இது ஒரு காலனி, 100 ஃபேமிலிஸ் இருக்கிற இடம். இதுல போய் ஒரு மென்டல் கேஸ வளர்க்கறது. Don't you? சேகர், ப்ளீஸ். You see, இங்க நிறைய சின்ன குழந்தைங்க வளர்ற இடம். அவங்களுக்கு நடுவுல இந்த மாதிரி ஒரு குழந்தை இருந்தா அது எல்லா குழந்தைகளையும் பாதிக்கும். சர்தம் போயா. ப்ளீஸ் சேகர், டோன்ட். ப்ளீஸ். 2 வாரமா என் குழந்தைங்கள்லாம் ஆ ஊ ஈன்னு பைத்தியம் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. எது கேட்டாலும் உங்க பொண்ணு மாதிரி பதில் சொல்றாங்க. இத பார்த்துட்டு எப்படி எங்களால பொறுமையா இருக்க முடியும்? கொஞ்சம் வாய் மூடி சும்மா இருக்கீங்களா? சேகர், ப்ளீஸ். சேகர், உங்க குழந்தைக்கு எது சரி எது தப்புன்னு தெரியாது. She can be dangerous. That's absolute nonsense. சேகர், இந்த நிலைமை எங்களுக்கு புரியுது. இருந்தாலும் ஒரு காலையில குடியிருக்கும் போது மத்தவங்க நிலைமை நீங்க புரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுதான் இந்த மாதிரி குழந்தைகளுக்கெல்லாம் தனியா இடம் ஒதுக்கி வச்சிருக்காங்களே, அங்க கொண்டு போய் விட்டுற வேண்டியதானே. என் குழந்தை என் கூட தான் இருக்கும். உங்களால முடிஞ்சது பண்ணிக்கங்க. மிஸ்ஸஸ் சேகர், உங்க புருஷனோட கோபம் எங்களுக்கு புரியுது. ஆனா எங்க நிலைமை அவருக்கு புரிய மாட்டேங்குது. நீங்க தான் அவருக்கு எப்படியாவது புரிய வைக்கணும். You see, ஒரு மென்டலி ரிட்டார்டட் சைல்டு. இன்னொரு வார்த்தை பேசுனீங்க தம்பி, இதுல எல்லாம் நீங்க தலையிடாதீங்க. பேசாதீங்க. இந்த காலனில ஒரு கொலைகாரன் இருக்கலாம். 3 கொலை பண்ணிட்டு 10 வருஷம் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன் இருக்கலாம். குடிகாரன் ராத்திரி பூரா குடிச்சிட்டு பொண்டாட்டிய நடு ரோட்ல போட்டு அடிக்கானே அவன் இருக்கலாம். பொம்பளை பொறுக்கி பொம்பளை கும்மாளம் பாச்சின்னு அடிச்சிட்டு இருக்கான் அவன் இருக்கலாம். ஆனா ஒரு சின்ன குழந்தை இருக்க கூடாது. ஏன்னா உங்க காலனியை இடிஞ்சு விழுந்துரும் பாருங்க. அப்படிதானே? இன்னொரு வார்த்தை அந்த குழந்தைய பத்தி பேசுறீங்க. அப்பா, ஏன்பா அஞ்சலி இப்படி இருக்கா?
வெளியிலயே போக முடியல. எல்லாரும் கலாட்டா பண்றாங்க. இவளை திரும்ப ஹாஸ்பிட்டலுக்கே கூட்டிட்டு போயிடுங்கப்பா. வேண்டாம்ப்பா. அது உன் தங்கச்சிமா. ஏன்பா எனக்கு போய் தங்கச்சியா பிறந்திருக்க? வேற யாருக்காவது பிறந்திருக்கலாம்ல. கீழே வீட்டில் பிறந்திருக்கலாம், இல்லைன்னா எதிர் வீட்டில் பிறந்திருக்கலாம். ஏன்பா எனக்கு போய் தங்கச்சியா பிறந்திருக்கு? காரணம் இருக்குமா? என்னது? அஞ்சலி பாப்பா பிறக்கிறதுக்கு முன்னாடி மேல வானத்துல தேவதையெல்லாம் ஒன்னா சேர்ந்து கடவுள்கிட்ட போய் பூமியில அடுத்த குழந்தை பிறக்கிறதுக்கு நேரம் வந்தாச்சு அப்படின்னு சொன்னாங்க. அப்ப கடவுள் சொன்னாரு, இந்த குழந்தை என்னுடைய செல்ல குழந்தை. ஏன்னா அது மற்ற குழந்தைங்க மாதிரி ஓடி விளையாட முடியாது, சிரிச்சு பேச முடியாது. அதனால அதுக்கு ஒரு வீடு வேணும், ஒரு நல்ல அம்மா வேணும், நல்ல அண்ணா வேணும், ஒரு நல்ல அக்கா வேணும். அதுக்கப்புறம் தான் அஞ்சலி பாப்பா உங்களுக்கு தங்கச்சியா பிறந்துச்சுமா. அஞ்சலி பாப்பா கடவுளுடைய செல்ல குழந்தை. அதை நம்ம உயிர் மாதிரி பார்த்துக்கணும், கடைசி வரைக்கும் உயிர் மாதிரி பார்த்துக்கணும். அஞ்சலி, ஐம் சாரி. இவ்வளோ நாளாக எனக்கு தெரியல. நீ என்னோட தங்கச்சி, ஏன் தங்கச்சி. எனக்காக கடவுள் உன்னை அனுப்பிச்சிருக்கார், தெரியுமா? நீ என் கூட பேசுவியா? அக்கா அக்கா, தெரியாம பண்ணிட்டேன். உன்னை இனிமேல் நான் நல்லா பார்த்துப்பேன், சரியா? லாஸ்ட் வரைக்கும் பார்த்துப்பேன். அஞ்சலி அஞ்சலி அஞ்சலி, சின்ன கண்மணி கண்ணே. அஞ்சலி அஞ்சலி அஞ்சலி, மின்னும் மின்னே. கனி அங்கம்தான் தங்க கனி, அம்மம்மா பிள்ளை கனி. அங்கம்தான் தங்க கனி, பொன்மணி சின்ன சின்ன கண்மணி. மின்ன மின்ன கொஞ்சிட கொஞ்சிட ஒரு கண்ணீனி, புன்னகை சிந்திட ஒரு பொன்னேனி. முத்தமும் தந்திடும் சிறு பூவேனி, கண்படும் கண்படும் இந்த பொன்னேனி. அஞ்சலி அஞ்சலி அஞ்சலி, சின்ன கண்மணி கண்மணி கண்மணி. அஞ்சலி அஞ்சலி அஞ்சலி, மின்ன
கண்ணனே அஞ்சலி 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 மின்னும் மின்மினி 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 நீங்க அவங்கள பார்க்கலாம், அவங்களால உங்களை பார்க்க முடியாது. தைரியமா ஐடென்டிஃபை பண்ணுங்க. மூணு பேரும் ஒன்னா கட்டிக்கிட்டு தூங்குறாங்க. பாக்குறதுக்கே அழகா இருக்கு. உனக்கு சந்தோஷம் தானே? சந்தோஷம் தானே? ஆனா என்ன? அஞ்சலி என்ன அவ அம்மான்னு ஒத்துக்கவே மாட்டேங்கிறா. எப்படி? எல்லாம் சரியாயிடும். அண்ணா, மாமி கிட்ட என்னென்ன வேண்டிக்கிட்ட சொல்லுண்ணா. மாமி கிட்ட என்னென்ன வேண்டிக்கிட்ட? அஞ்சலி பாப்பா சாவக்கூடாதுன்னு வேண்டிக்கிட்டேன். நான் கூட அதுதான் வேண்டிக்கிட்டேன். அஞ்சலி பாப்பா சாக மாட்டால? சாக மாட்டா. அஞ்சலிக்கு ரொம்ப நாள் ஃபிக்ஸ் இருந்ததுனால பிரெயின் டேமேஜ் ஆயிருக்கு. ஹைபாக்சிக் பிரெயின் டேமேஜ். ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன் ஜாஸ்தி இருந்ததுனால ட்ரைகாஸ்டமி ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம். ஆர்டிஃபிஷியல் ரெஸ்பிரேஷன் வச்சிருக்கு. கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்ப்போம். டாக்டர், என்ன? சர்ஜரி முடிஞ்சிருச்சு. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. சீக்கிரம் வீட்டுக்கு கூட்டு போயிடலாம். ஆனா இன்னும் எவ்வளவு நாளைக்கு இந்த சின்ன உடம்பு இது தாங்கும்னு தெரியல. என்ன சொல்றீங்க டாக்டர்? அஞ்சலி கொஞ்சம் கொஞ்சமா நம்மளை விட்டு போறா.
வாமா. அஞ்சலிக்கு உடம்பு சரியில்லை. ஓ ஓ ஓ அப்பா, அசிஸ்டன்ட் கமிஷனர் ஃபோன் பண்ணாரு. தர்மான்னு யாரோ பெயில இன்னைக்கு வெளில வந்துட்டாராம். திங்கக்கிழமை தான் கோர்ட்ல கேஸா. அது வரைக்கும் கொஞ்சம் ஜாகிரதையா இருக்க சொன்னாங்க. அம்மா, 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 ஏன்டி இப்படி பண்ற? இவ்வளவு நாள் என் பக்கத்துல வராம டாக்டர் இன்னும் கொஞ்ச நாள்னு சொன்னதுக்கு அப்புறம் இப்ப போய் அம்மானு கூப்பிடுறேன். என்னடி பண்ணுவேன்? நீ இல்லாம நான் என்ன பண்ணுவேன்? நீ உயிரோட இல்லைன்னா நானும் உயிரோட இருக்க மாட்டேன். அஞ்சலி சாக போறேன்ப்பா. டாக்டர் சொன்னாங்களப்பா. உனக்கு யாரு? சொல்லுங்கப்பா, அஞ்சலி சாக போறேளா? சார், உங்க பையன் கையில இருக்கான். கொஞ்சம் கீழே வாங்க. கீழே வாங்க.
அஞ்சலி அஞ்சலி ஏந்திரு ஏந்திரு அஞ்சலி ஏந்திரு பார் கிளம்புறாச்சு ஏந்திரு ப்ளீஸ் ஏந்திரு அஞ்சலி அண்ணா டே அண்ணா அஞ்சலி ஏந்துக்க மாட்டேங்கிறா வந்து எழுப்பி விடு வா அஞ்சலி அஞ்சலி ஏந்திரு அஞ்சலி பாரு நான் ஏந்திருக்கவே மாட்டேங்கிறா நீ எழுப்பி விடு நான் போய் அம்மாவை கூட்டிட்டு வர போறேன் அம்மா அம்மா அஞ்சலி அம்மா பாரு அம்மா அஞ்சலி அம்மா பாரு அம்மா ஏந்து அஞ்சலி
என்னாச்சு? எழுந்துக்க மாட்டேங்கிறாப்பா. அஞ்சலி, அப்பா பாரு. அப்பா, உனக்கு ரொம்ப பிடிக்குமே. அப்பா, அப்பா, அஞ்சலி எழுந்துக்க சொல்லுங்கப்பா ப்ளீஸ். அஞ்சலி, 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 அஞ்சலி. அஞ்சலி, நான் உன்னை போக விட மாட்டேன். விஷ்ணு, கிருஷ்ணா, வினிதா, பிரீத்தி, எல்லாரும் வாங்க, எல்லாரும் வாங்க. யார் வந்திருக்கான்னு பாரு. ஏந்திர அஞ்சலி, ஏந்திர, ஏந்திர, ஏந்திர அஞ்சலி, ஏந்திர. இது பாரு, குட்டியான வந்திருக்கா. ஏந்திர, ஏந்திர அஞ்சலி, ஏந்திர. இத பாரு, விஜய் வந்திருக்கா. ஏந்திர, ஏந்திர. இது பாரு, வினிதா வந்திருக்கா. ஏந்திர அஞ்சலி, ஏந்திர, ஏந்திர அஞ்சலி, ஏந்திர. இது பாரு, எல்லாரும் உனக்காக தான் வந்திருக்காங்க. ஏந்திர, ஏந்திர அஞ்சலி, ஏந்திர, அஞ்சலி, ஏந்திர, ஏந்திர, அஞ்சலி, ஏந்திர, அஞ்சலி, ஏந்திர, அஞ்சலி, ஏந்திர, ஏந்திர, அஞ்சலி, ஏந்திர. அப்பா, அப்பா, அஞ்சலி ஏந்திர சொல்லுங்கப்பா, ஏந்திர சொல்லுங்கப்பா, ஏந்திர சொல்லுங்க, ஏந்திர சொல்லுங்க, ஏந்திர சொல்லுங்க, ஏந்திர சொல்லுங்க. நீங்க சொன்னாதான் கேட்பாப்பா. ஏந்திர சொல்லுங்கப்பா, ஏந்திர சொல்லுங்க. அம்மா, அஞ்சலி ஏந்திர சொல்லுங்கம்மா. நீங்க சொன்னாதான் கேட்பாமா. ஏந்திர சொல்லுங்கம்மா, ஏந்திர சொல்லுங்கம்மா ப்ளீஸ். ஏந்திர சொல்லுங்கம்மா ப்ளீஸ். ஏந்திர சொல்லு, ஏந்திர சொல்லு. அண்ணா, 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 நீயாவது அஞ்சலி ஏந்திர சொல்லுங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா. அஞ்சலி ஏந்திர சொல்லுங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா. அஞ்சலி ஏந்திர சொல்லுங்கண்ணா ப்ளீஸ். யாராவது அஞ்சலி ஏந்திர சொல்லுங்க. அஞ்சலி ஏந்திர, ஏந்திர அஞ்சலி, ஏந்திர, ஏந்திர அஞ்சலி, ஏந்திர, அஞ்சலி ஏந்திர, ஏந்திர. அஞ்சலி, 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 சின்ன கண்மணி கண்ணே. அஞ்சலி, 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 மின்னும் மின்னே. அம்மம்மா பிள்ளைக்கனி, அங்கம்தான் தங்கக்கனி. அம்மம்மா பிள்ளைக்கனி, அங்கம்தான் தங்கக்கனி. பொன்மணி சின்ன சின்ன கண்மணி, மின்ன மின்ன கொஞ்சிட கொஞ்சிட ஒரு கண்ணேனி. புன்னகை சிந்திட ஒரு பொன்னேனி. முத்தமும் தந்திட சிறு பூவேனி. கண்மணம் கண்மணம் இந்த பொன்மேனி. அஞ்சலி, 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 சின்ன கண்மணி கண்மணி கண்மணி. அஞ்சலி, 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 மின்னும் மின்மினி மின்மினி மின்மினி. அஞ்சலி, 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 சின்ன கண்மணி கண்மணி கண்மணி. அஞ்சலி, 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 மின்னும் மின்மினி மின்மினி மின்மினி. அஞ்சலி, 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 சின்ன
கண்மணி கண்ணே அஞ்சலி 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 மின்னும் மின்னே